வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கத் தொகுப்பு தான் பார்க்க போறோம். எந்தவித பெரிய பின்னணியும் இல்லாத ஒரு சின்ன ஊர் பையன் கிரிக்கெட் ரூல் புக்கே தான் ஸ்டைலால் மாத்தி எழுதி எப்படி ஒரு மாபெரும் குளோபல் ஐகானா மாறினாருன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, அவர்தான் மகேந்திர சிங் தோனி. இந்த ஸ்பெஷலான தொகுப்புல யாருமே எதிர்பார்க்காத அவரோட அந்த அசாதாரணமான பயணத்தை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, இப்ப நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பல வருஷங்களா தொடர்ந்து சாதனைகளை படைச்ச தோனியோட கரியரை இன்னைக்கு நாம 5 முக்கிய பகுதிகளை பார்க்க போறோம். அந்த சின்ன ஊர் டிக்கெட் பரிசோதகர், வித்தியாசமான ஃபினிஷர், கேப்டன் கூல் சகாப்தம், சென்னையின் தலை, அப்புறம் அந்த புகழ்பெற்ற நம்பர் 7இன் பெருமை, இப்படி எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாம். பகுதி 1. டிக்கெட் பரிசோதகர். ராஞ்சியில் தொடக்கம். ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கைய எங்க ஆரம்பிச்சாரு, தன்னோட உழைப்பால எங்க போய் சேர்ந்தாருங்கிற அந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நிஜமாவே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ரயில்வே டிக்கெட் கலெக்டர் எப்படி உலகமே கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்டிங் ஐகானா மாற முடியும்? இத கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த கேள்விக்கான விடைதான் தோனியோட ஆரம்பகால போராட்டங்களும் அவரோட விடாமுயற்சியும். இப்போ அவரோட ஆரம்ப காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, 1999ல பீகார் அணிக்காக ரஞ்சி டிராஃபில அறிமுகமாகறாரு. ஆனா கிரிக்கெட் உடனே அவருக்கு ஒரு வாழ்க்கைய அமைச்சு தரல. 2001ல இருந்து 2003 வரைக்கும் கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டிக்கெட் பரிசோதகரா அந்த கூட்ட நெரிசல்ல வேலை பார்த்தாரு. பகல் பூரா கடுமையான வேலை, மிச்சம் இருக்கிற நேரத்துல கிரிக்கெட் பயிற்சி. இது எவ்வளோ கஷ்டமான காலகட்டம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த கடுமையான உழைப்பு தான் 2004ல இந்திய அணியோட செலக்டர்ஸ் கவனத்தை அவர் பக்கம் திருப்புச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில பிறந்த தோனி ஆரம்பத்துல ஒரு கிரிக்கெட்டரே கிடையாது. ஆமாங்க, அவர் ஒரு ஃபுட்பால் கோல் கீப்பரா தான் இருந்தாரு. அவரோட கோச் கொடுத்த அட்வைஸ் மேலதான் அவர் கிரிக்கெட்டுக்கே மாறினாரு. சொல்லப்போனா இந்த ஃபுட்பால் கோல் கீப்பிங் பின்னணி தான் பின்னாடி ஸ்டம்புங்களுக்கு பின்னாடி மின்னல் வேகத்துல அவர் கேட்ச் பிடிக்கவும் ஸ்டம்பிங் செய்யவும் ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சது. பகுதி 2. வித்தியாசமான ஃபினிஷர். ஒரு வழியா சர்வதேச கிரிக்கெட்டுக்குள்ள அவர் நுழைஞ்சப்போ அவரோட அந்த வித்தியாசமான பேட்டிங் ஸ்டைல் கிரிக்கெட் நிபுணர்களையே அப்படியே அதிர்ச்சியாக்குச்சு. அதுதான் இப்போ பார்க்க போறோம். இப்போ நாம கவனிச்சோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு பக்கம் பெர்ஃபெக்டான ஃபுட்வொர்க், அழகான கவர் டிரைவ்ஸ்னு அந்த வழக்கமான கிரிக்கெட் கோச்சிங் மேனுவல்ஸ் சொல்லும். ஆனா மறுபக்கம் தோனி, அவர் இந்த வழக்கமான ரூல்ஸை எதையுமே ஃபாலோ பண்ணல. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாட்டம் ஹேண்ட் கிரிப், அசுரத்தனமான உடல் பலம், அப்புறம் கைக்கும் கண்ணுக்கும் இருக்கிற அந்த அபாரமான ஒருங்கிணைப்பு, இதை மட்டும் தான் அவர் நம்புனாரு. விதிகளுக்கு அப்பாற்பட்ட இந்த ஸ்டைல் தான் அவரை ஒரு பயங்கரமான பிளேயரை மாத்துச்சு. தோனியோட பேட்டிங்க பத்தி பேசிட்டு அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை பத்தி பேசாம இருக்க முடியுமா? பவுலர் போடுற அந்த யார்கர் பந்துகளையும் அசால்ட்டா பவுண்டரிக்கு பறக்க விடுற இந்த கஷ்டமான ஷாட்டை தன்னோட சின்ன வயசு நண்பரான சந்தோஷ் லால் கிட்ட இருந்து தான் அவர் கத்துக்கிட்டாரு. எவ்ளோ பெரிய பிரஷரான மேட்சா இருந்தாலும் அதை கூலா முடிக்கிற அவரோட தனித்துவமான பாணிக்கும் தான் கடந்து வந்த பாதை அவர் மறக்கலங்கிறதுக்கும் இந்த ஷாட்டே ஒரு பெரிய உதாரணம். 148. இந்த நம்பரை கிரிக்கெட் ஃபேன்ஸ் கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. தன்னோட 5வது சர்வதேச ஒருநாள் போட்டியிலேயே பாகிஸ்தானுக்கு எதிரா வெறும் 123 பந்துகள்ல 148 ரன்களை குவிச்சு இந்திய விக்கெட் கீப்பர்களுக்கான பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சுக்கு நூறா ஆக்கினாரு. நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு உலக கிரிக்கெட்டுக்கு தோனி கம்பீரமா அறிவிச்சு தரணும். இதுதான் இந்த மேற்கோளை கொஞ்சம் கவனிங்க. புகழ்பெற்ற விஸ்டன் அல்மனாக் தோனியோட பேட்டிங்கை எப்படி வர்ணிச்சிருக்காங்கன்னா, கட்டுப்பாடுகளற்றது, ஆனா ஒருபோதும் முரட்டுத்தனமானது கிடையாது. இலங்கைக்கு எதிரா அவர் அவுட் ஆகாம அடிச்ச அந்த 183 ரன்கள் அவரோட ஸ்டைல் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் எதிரணிய காலி பண்றதுல அது எவ்வளோ கச்சிதமானது அப்படிங்கறத உலகத்துக்கே நிரூபிச்சுது. பகுதி 3. கேப்டன் கூல் சகாப்தம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு தலைமை. 2007ல இந்திய அணியோட கேப்டன் பொறுப்பு ரொம்பவே எதிர்பாராத விதமா அவர் கைக்கு வருது. அவரோட அந்த அமைதியான மனநிலை இந்திய கிரிக்கெட்டே எப்படி மாத்தி அமைச்சதுன்னு இப்ப பாப்போம். இங்க இருக்கிற டேட்டா அவர் எவ்ளோ பெரிய லெஜெண்டுங்கிறத ரொம்ப அழகா காட்டுது. 2007ல T20 உலகக்கோப்பை வெற்றி, அதுக்கப்புறம் பல வருஷ கனவான 2011 ஒருநாள் உலகக்கோப்பை வெற்றி, அதைத் தொடர்ந்து 2013 சாம்பியன்ஸ் டிராஃபில வெற்றி. குளோபல் டோர்னமெண்ட்ஸ்ல அவர் எப்படி ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணிருக்காருன்னு பாருங்க. வேற லெவல்ல.
இந்த ஒரு விஷயத்த நம்ம கட்டாயம் நோட் பண்ணியே ஆகணும். சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஐசிசியோட இந்த 3 லிமிடெட் ஓவர்ஸ் கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன் MS தோனி மட்டும்தாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகவும் வெற்றிகரமான கேப்டனா அவர் இன்னைக்கும் கொண்டாடப்படுறாரு. 1 பில்லியன் மக்களோட எதிர்பார்ப்புகள், மைதானத்துல எகுரும் பிரஷர், இது எல்லாத்துக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு பனிக்கட்டி மாதிரி ரொம்பவே அமைதியா இருந்ததால தான் அவருக்கு கேப்டன் கூல்ங்கிற பேரே வந்துச்சு. களத்துல அவர் எடுக்கிற முடிவுகள் பல நேரங்கள்ல ரொம்ப விசித்திரமா தோணும். ஆனா அது அவரோட உள்ளுணர்வால் எடுக்கப்பட்ட ரொம்பவே பெர்ஃபெக்டான முடிவுகளா இருக்கும். பிரஷரான ரன் சேசிங்ல ஆட்டத்தை முடிக்கிற திறன், மின்னல் வேக விக்கெட் கீப்பிங், இப்படி எல்லாத்துலயுமே அவர் தனக்கான ஒரு தனி சகாப்தத்தையே உருவாக்குனாரு. பகுதி 4. சென்னையின் தலை IPL ஆதிக்கம். இப்ப சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து நாம IPL பக்கம் வருவோம். இங்கேதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட சேர்ந்து தோனியோட பிம்பம் விண்ணை தொட்டுச்சு. இங்க இருக்கிற இந்த பிரம்மாண்டமான நம்பர்ஸ பாருங்க. 10 தடவை IPL ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. அதுல 5 தடவை சாம்பியன் பட்டங்கள். தோனியோட தலைமையில சென்னை அணி ஏன் IPL வரலாற்றிலேயே ரொம்ப ஆதிக்கம் செலுத்துற அணியா மாறுச்சு அப்படிங்கறத இந்த எண்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த ஒரு வார்த்தையில எவ்ளோ எமோஷன் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். தோனி ராஞ்சியில பிறந்திருந்தாலும் சென்னை மக்களோட அவர் ஏற்படுத்திக்கிட்ட அந்த உணர்வுபூர்வமான பிணைப்பு அளப்பரியது. தென்னிந்தியாவோட தத்தெடுக்கப்பட்ட ஒரு மகனாவே அவர் மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். சென்னை ரசிகர்கள் அவர் மேல வச்சிருக்க ஆழமான அன்புக்கு இந்த ஒற்றை வார்த்தையே மிகப்பெரிய சாட்சி. இந்த 250ங்கிற நம்பரை கவனிங்க. 2024 CSK அணிக்காக தன்னோட 280வது மேட்ச்ல அவர் களமிறங்கினாரு. ஒரு பிரான்ச்சைஸ் மேல அவர் வச்சிருக்கிற விசுவாசமும் அவரோட அந்த நீண்ட நெடிய கெரியரும் எவ்வளோ அபாரமானதுன்னு இந்த நம்பர் நமக்கு உணர்த்துது. பகுதி 5. எண் 7இன் பெருமை, சாதனைகள் மற்றும் கௌரவம். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தோனியோட அந்த புகழ்பெற்ற 7ஆம் நம்பர் ஜெர்சியோட ரெக்கார்ட்ஸையும் கிரிக்கெட்டை தாண்டி அவருக்கு இருக்கிற மத்த விருப்பங்களையும் இங்க சுருக்கமா பார்க்கலாம். 10,773 ரன்கள். அடேங்கப்பா, எவ்ளோ பெரிய நம்பர்ல! ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள்ல 50க்கும் அதிகமான ஆவரேஜ் வச்சு 10,000 ரன்களை கடந்த முதல் வீரர் தோனிதான்கிற பிரம்மாண்டமான சாதனைய இது குறிக்குது. அடுத்த நம்பர் 195. சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக ஸ்டம்பிங் பண்ண விக்கெட் கீப்பருக்கான உலக சாதனை இது. ஆமாங்க, உலகத்திலேயே 150 ஸ்டம்பிங்ஸ் தாண்டின ஒரே ஆள் நம்பர் தோனி மட்டும்தாங்க. அப்புறம் இந்த 332. இந்த நம்பர் அவரோட பொறுமையையும் எவ்வளோ பிரஷரையும் தாங்குற திறனையும் குறிக்குது. சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றுல வேற எந்த கேப்டனும் இத்தனை போட்டிகளுக்கு ஒரு அணிய வழிநடத்தினதே கிடையாது. 332 போட்டிகளுக்கு கேப்டனா இருந்தது கிரிக்கெட் உலகத்துல உண்மையிலே ஒரு மகத்தான சாதனை தான். இந்த ஒரு விஷயம் ரொம்பவே நெகிழ்ச்சியானது. சின்ன வயசுல இருந்தே ஆர்மில சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை. வீரர்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு நாள் நானும் அவங்கள மாதிரி மாறுவேன்னு நினைப்பேன் அப்படின்னு தோனியே சொல்லியிருக்காரு. இந்திய ராணுவம் அவருக்கு லெப்டினன்ட் கர்னலுங்கிற கௌரவ பதவியை கொடுத்திருக்காங்க. இத்தனை புகழும் பணமும் வந்த பிறகும் அவரு தன்னோட சின்ன வயசு கனவுகளுக்கும் தன்னோட வேர்களுக்கும் எவ்வளவு உண்மையா இருக்காருன்னு இது நமக்கு காட்டுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஸ்போர்ட்ஸ்ல உண்மையான மகத்துவங்கிறது ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸ அப்படியே ஃபாலோ பண்றதுல இருந்து வருதா, இல்ல அந்த ரூல்ஸ முற்றிலுமா மாத்தி எழுதுற தைரியத்துல இருந்து வருதா? ஒரு சாதாரண ஊர்ல இருந்து வந்த அந்த டிக்கெட் பரிசோதகர் தன்னோட தனித்துவமான ஸ்டைலால் உலகையே வென்ற இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கான பதில தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஒரு சூப்பரான கேள்வியோட இன்னைக்கு நாம இந்த தொகுப்பை முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்புல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.